அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜெயலலிதா ரெசிபீஸ் ஒரு வீடியோ எடுக்கிறேன். அதாவது ஒரு வீடியோ ஷூட்டிங் பண்ணுகிறேன். இந்த வீடியோ எதை பற்றி என்றால் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் பற்றி இன்று வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்ட் 3 வீடியோ. இதற்கு முன்பு ஜெயலலிதா ரெசிபீஸ் யூடியூப் சேனலில், அதாவது என் சேனலில் நான் 2 பார்ட் 2 பார்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. எம்ஜிஆர் பற்றி தான் 2 வீடியோ. பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு வீடியோ, பிறகு இன்னொரு வீடியோ அவரை பற்றி நான் எடுத்திருந்தேன். அவரை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லி. ஸோ அந்த 2 வீடியோ தான், 2 வீடியோஸ் தான் நான் எம்ஜிஆர் பற்றி எடுத்த வீடியோ. அந்த வீடியோ நான் இன்னும் முடிக்கலை, ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு. சென்ற வருடம் எடுத்த வீடியோ நினைக்கிறேன். சென்ற வருடம் நினைக்கிறேன், சரியா நினைவில்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எம்ஜிஆர் வீடியோ நான் 2 பார்ட்ஸ் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதெல்லாம் நான் செக் பண்ணல. ஓகே, அந்த இதில் வீடியோ என்னோடய லிஸ்ட்டில் நான் போய் பார்க்கல எப்போ நான் அந்த வீடியோ எடுத்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன்னு. ஸோ அப்போ அந்த 2 பார்ட்ஸ் பிறகு 3வது பார்ட்ஸ் பிறகு நான் எடுக்கலை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் கண்டினியூ பண்ணல இந்த 3rd பார்ட்டை. எம்ஜிஆர் பற்றிய வீடியோ. எம்ஜி ராமச்சந்திரன் தெரியுமா? இந்தியாவில் அந்த காலத்தில் 1960s 50s இந்த காலகட்டத்தில் அதிகமான படங்களில் நடித்த ஒரு எம்ஜிஆர். அதாவது நல்ல செல்வாக்க, மக்களிடையே நல்ல செல்வாக்க பெற்றவர், ஒரு நல்ல நடிகராகவும், நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல அறிவுரை கூறும் ஒரு நல்ல மாமனிதராக இந்தியாவில் வாழ்ந்தவர். அதாவது தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். ஏன்னா ஒரு படத்தை நடிகர், அதனால நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அவரை பற்றி நான் எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். அவரை பற்றி நான் விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய மனிதர் அவர். ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், நல்ல படை இயக்குனர், நல்ல அரசியல்வாதி. ஸோ இவரை பற்றி நான் பேசணுன்னா இவரை பற்றி எல்லா விவரமும் நான் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில விவரங்களை வச்சு நான் இன்றைய வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே, இது அவரை பற்றிய வீடியோ தான். ஆனால் அவர் தொடக்க காலம் முதல் அவர் எம்ஜிஆர் கடைசி காலம் வரை, அதாவது கிட்னி பிரச்சனை கிட்னி செயலிழந்து அவர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி, ஸோ இப்போ அவர் உடல் நலம் தேரலை. ஸோ இப்போ அந்த கிட்னி பிரச்சனைனால அவர் உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. எம்ஜிஆருக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் இந்த வீடியோ வழியாக எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என் வீடியோ யார் யார் பார்க்குறீங்க? மக்கள் பார்க்குறது குறைவு தானே, இருந்தாலும் எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்களோ, எத்தனை பேர் கண்ணில் என் வீடியோ இன்னைக்கு உள்ள வீடியோ படுதோ, எத்தனை பேர் கண்ணில் பட்டு எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, கண்ணில் படுதோன்னா பார்க்குறீங்கன்னு பார்க்குறவங்கள சொல்கிறேன். பார்த்து எவ்வளோ பேர் வீடியோலாம் பார்த்து நான் சொல்கிற தகவல்களை எம்ஜிஆரை பற்றி கேட்டுக்கிட்டு, காதில் கேட்டுக்கிட்டு, நான் சொல்கிறத வீடியோ வழியாக பார்த்துக்கிட்டு ஏதோ மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, சந்தோஷம் கிடைக்கும்ல. எம்ஜிஆரை பற்றி நான் பேசுகிறேன்ல. மக்களில் 2 விதம் இருக்காங்க. உண்மை பேசுகிறவங்களும் இருக்காங்க, சில சமயம் பொய்யான விவரங்களை பேசுகிறவங்களும் இருக்காங்க. 2 பிரிவினர் இருக்காங்க. ஸோ அப்போ அதில் ஒரு பிரிவினர் எல்லாம் உண்மையாகவும் யூடியூப் வழியாக பேசுகிறவங்க இருக்காங்க. யூடியூப்பில் தான் முக்கால்வாசி நான் சொல்கிறதெல்லாம் யூடியூப்பில் தான். இன்டர்நெட்லேயும் இருக்குது, இன்டர்நெட் குறைவு. ஸோ அப்போ யூடியூப் வழியாக தானே ஃபோட்டோஸோட
எம்ஜிஆரை பற்றிய விவரங்கள்லாம் போட முடியும். ஸோ இப்போ யூடியூப் வழியாக எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. உண்மையான தகவலும் இருக்குது, பொய்யான தகவல்னு சொல்ல முடியாது. அதாவது சிலர் வந்து புரிஞ்சிக்காம தெரியாம சொன்ன சில விவரங்கள் அவரை பற்றி மற்றவங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு காதில் கேட்டு அந்த கதையை வந்து யூடியூப் வழியாக கதையை உருவாக்கி வீடியோ போட்டிருக்காங்க. சிலர் உண்மையான போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க வீடியோ வழியாக போட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ வழியாக சொல்கிறேன். ஏற்கனவே நான் ரெண்டாவது பாட்டா ஃபர்ஸ்ட் பாட்டா எம்ஜிஆர் பர்த்டே விஷ் பண்ணல 107வது வயசு பிறந்த நாள், 107 இயர்ஸ் பர்த்டே, 107வது வருஷம் பர்த்டே. அந்த வீடியோவில் எல்லாம் விளக்கமாக நான் சொல்லிட்டேன். ஓகே, அதாவது அவரை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லி பர்த்டே விஷ் பண்ணியிருக்கேன். 2வது வீடியோவில் எல்லாம் நல்லா விளக்கமாக எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்கிறேன் எம்ஜிஆரை பற்றி. அதாவது இவரை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு வந்து அந்த விவரங்கள்லாம் வந்து பத்தாது. நல்ல தமிழ் நல்லா பேச தெரிஞ்சு எழுத படிக்க நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு மக்களாக இருந்தால் மனிதராக இருந்தால் நான் வந்து அவருக்கு வந்து கவிதைகளால் புகழாரம் சூட்டுவேன். கவிதைகளால் அவருக்கு வந்து நிறைய புகழாரம் நான் அவருக்கு சூட்டுவேன். அவரை பற்றி கவிதைகள்லாம் நான் சொல்லலாம். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லை. கவிதையால் வந்து எம்ஜிஆரை பாராட்டி போற்றி ஒரு வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை. நான் வந்து சாதாரண லேடி. எனக்கு தெரிஞ்சது தான் நான் வந்து வீடியோ வழியாக மக்களிடம் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து நான் இன்றைக்கு எடுக்கிற இந்த வீடியோவில் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அந்த தேர்ட் பார்ட் வீடியோ இது. இந்த தேர்ட் பார்ட் வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது, அவர் உடல்நலம் முடியாமல் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் யூஎஸ்ஏலலாம் இருந்தார். ஸோ சீக்காக இருந்தார்ல, உடம்பு முடியாமல். ஸோ அந்த 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 அதை பற்றி அந்த இதெல்லாம் வந்து அந்த விவரங்களை வந்து நான் செகண்ட் பார்ட் வீடியோவோ ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவோ எதுலேயுமே நான் சொல்லலை. சீக்காக இருந்தார் அப்படின்னு, எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார், எந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றார். ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்லலை. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் நான் சொல்ல முடியாமல் அந்த 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 விஷயங்கள்லாம் விடுபட்டு போச்சு. ஸோ அப்போ இது 3வது பாட்டில் எல்லாம் நான் சொல்கிறேன்னே. ஓகே, ஓகே. எம்ஜிஆர் இப்படி தானே போடுவார், இந்த மாதிரி கண்ணாடி தானே போடுவார். ஆனால் இதனால கிளியராக இருக்குது போட்டால். எழுத்து தெரியுது, கொஞ்சம் மங்களாக இருக்குது, ஆனால் தெரியுது, கிளியராக தெரியுது. எம்ஜிஆர் கண்ணாடி, எம்ஜி ராமச்சந்திரன், ஆக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் கண்ணாடி மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் இதை கழட்டிடுறேன். ஓகே, எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பிறந்த வருடம் வந்து நான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். ஏற்கனவே எம்ஜிஆரை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, அதில் வந்து அவர் பிறந்த வருஷம், ஸோ இப்போ அவரை பற்றிய விவரங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா அம்மா, ஸோ இதை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நான் திரும்ப ஒரு தடவை இது 3வது தேர்ட் பார்ட். ஸோ இதில் கொஞ்சம் நான் கண்டினியூ பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் பேசுகிறேன். அப்படிதானே தெரியும் உங்களுக்கு? ஓகே, எம்ஜிஆர் வந்து 17ஆம் தேதி 1வது மாதம் பிறந்தார். அவர் வந்து நடிகரா, இயக்குனரா, ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்தவர். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அவரை வந்து எம்ஜிஆரை வந்து கனவு கண்ணன்னு சொல்லுவாங்க. கனவு கண்ணன்னா கனவு கண்ணின்னு தமிழ் படத்தில் வந்து, ஹிந்தி படத்தில் கனவு கண்ணின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஹேமா மாலினி சொல்லுவாங்க. தர்மேந்திரா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹேமா மாலினி, அவங்க வந்து கிருஷ்ணர் டிவோட்டி. அந்த ஹேமா மாலினியை தான் அந்த நடிகை
ஹிந்தி படத்து நடிகை ஹேமமாலினியை தான் கனவு கண்ணின்னுவாங்க. இப்போ நான் எம்ஜிஆரை கனவு கண்ணன்றான். எனக்கு எல்லாத்துக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரோட எம்ஜிஆரோட பாடல்களை வந்து அதிகம் விரும்பி பார்க்கிற ரசிகர்கள் வந்து அந்த காலத்தில் 1950 60ஆம் ஆண்டுகளில் அவ்வளோ பேர். எங்கள் அம்மாவுக்கு கூட அந்த எம்ஜிஆர் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அப்போ வந்து ஏன் எம்ஜிஆர் வந்து கனவு கண்ணன்றாங்கன்னா, அதாவது உலகில் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்குமே எம்ஜிஆரோட பாடல்கள், நடிப்பு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. நடிப்பும் பிடிச்சிருக்கு, ஆனால் அதிகமாக வந்து எம்ஜிஆர் பாடல்கள். ஓகே, அவரோட கொள்கை பாடல்கள், எம்ஜிஆரோட கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள், சோக பாடல்கள் வந்து குறைவு. எம்ஜிஆரோட ஆளுங்க வந்து பாடல்களை கேட்டு சந்தோஷப்படுறது, சோக பாடல்கள் குறைவு. ஆனால் காதல் பாடல்களை வந்து எம்ஜிஆரோட ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ரொம்ப லவ் சாங்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் எம்ஜிஆரோட. எம்ஜிஆர் வந்து அழகுலையும் சிறந்தவர், அழகுல சிறந்தவர். முகம் அழகா இருக்கும். என்னன்னா இந்த நோஸ் பக்கம் இந்த இடம் எம்ஜிஆர் அப்பா மாதிரி இருக்கு, தந்தையை போல மகன். ஓகே, அந்த மாதிரி பிறக்கலாம்ல. ஸோ அப்போ நோஸ் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது, அழகாக தான் இருக்காரு அவர். அழகுல சிறந்தவர். நடிகர்கள்லேயே 1950 60ஆம் ஆண்டுகளில் நடிகர்கள்லேயே சிறந்தவர் வந்து, நடிகர்களில் சிறந்த அழகான நடிகர் யார் என்று கேட்டால் அது எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த அளவுக்கு ரொம்ப அழகு. சந்தன கலர் மேனி. தடம் பாருங்க, தடம் வந்தாலும் அப்படியே சந்தன கலர்ல இருக்கும். எவ்வளோ அழகு. நான் சொல்லணுமா, அவரோட படத்தை போய் பாருங்க. இப்போ சரோஜாதேவியோட நடித்த படங்கள்லாம் பாருங்க. அந்த காலத்தில் நிறைய நடிகைகளோட நடிச்சிருக்காரு. ஆனால் சரோஜாதேவி இன்னும் மற்ற நடிகைகளோட, ஜெயலலிதா கூட எல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அப்போ அதில் அந்த படங்களில் நடித்த காதல் பாடல்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க ஆளுங்க. ஸோ எனக்கும் அவரோட பாடல்கள் எல்லாமே பிடிக்கும், எம்ஜிஆர் பாட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச நடிகர்களில் வந்து எம்ஜிஆர் முதலிடம், ரெண்டாவது சிவாஜி கணேசன். இவங்க 2 பேரும் தான் அந்த காலத்தில். ஓகே, அந்த காலத்துலனா 50s 60s. ஓகே, 70ஸ்லேயும் எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பாடல்கள்லாம் பிடிக்கும். ஆனால் சிவாஜி கணேசனை விட எம்ஜிஆர் பாடல்கள் தான் அளவுக்கு மீறி எனக்கு பிடிக்கும். அதாவது இன்னொன்று வந்து எம்ஜிஆருக்கு வந்து திருமணம் ஆனது வந்து எந்த வருஷம்னா 1950 அல்லது 51 அல்லது 52, மேபி 1953 இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான், அந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆருக்கும் BN ஜானகிக்கும் கல்யாணம் ஆகியிருக்குது. எம்ஜிஆரோட மனைவி பேர் BN ஜானகி. அவங்களும் ஒரு நடிகை தான். அந்த காலத்தில் படத்தில் நடிச்சிருக்காங்க BN ஜானகி. அவங்க எம்ஜிஆருக்கும் BN ஜானகிக்கும் காதல் திருமணம், 2 பேர்த்துக்கும், எம்ஜிஆருக்கும் BN ஜானகிக்கும் காதல் திருமணம். அவங்க 1948ஆம் ஆண்டு மோகினி படத்தில் நடித்தாங்க. அப்புறம் பிறகு வந்து நிறைய அதுக்கு முன்னே எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காங்க 2 பேரும். BN ஜானகியும் எம்ஜிஆரும் இணைந்து நடிச்சிருக்காங்க. அந்த சமயம் அவங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. லவ் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ் தான் எம்ஜிஆருக்கும் BN ஜானகிக்கும். ஸோ 1948ஆவது வருஷம் தான் எம்ஜிஆருக்கும் BN ஜானகிக்கும் ரொம்ப ஓவர் லவ் ஏற்பட்டு 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். பிறகு திருமணம் நடந்தது. அதாவது 1950 51 52 53 ஏதோ ஒரு வருஷம், இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களில் வளர்ப்பு பிள்ளைங்கள் நிறையா இருக்காங்க. எம்ஜிஆருக்கு வந்து ஒரே மனைவி தான், BN ஜானகி தான். ஓகே, BN ஜானகி வந்து இன்டர்நெட்டில் 3வது மனைவின்னு போட்டிருக்காங்க. அதை நான் நம்ப முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஓகே, ஏன்னா இந்தியாவில் உள்ளவங்க சொன்னால் அது அங்கே உள்ளவங்க, அவங்க அந்த நாட்டில் வாழ்கிறவங்க.
நான் வந்து மலேசியாவில் உள்ளவ. ஸோ அதனால் வந்து அது உண்மையாக இருக்குன்னு அவங்க சொல்லலாம், நான் நம்ப முடியாது. ஓகே, எம்ஜிஆருக்கு வந்து ஒரே மனைவி தான், காதல் திருமணம், ரொம்ப நாள் காதல் பண்ணாங்களாம் 2 பேரும். ஓகே, படத்தில் நடிச்சுக்கிட்டே காதல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ அப்போ அவங்க கலை திருமணம் வந்து நடந்த பிறகு, ஸோ அப்போ அவங்களுக்கு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும், எம்ஜிஆர் ஜானகி 70ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு அந்த சமயத்தில் கூட அவங்களுக்குலாம் எந்த பிள்ளை ஒன்றுமே, ஒரு பிள்ளை கூட எந்த பிள்ளையும் பிறக்கல. ஓகே, ஸோ அப்போ அது ஏதோ ஒரு பிரச்சனை, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ பிஎன் ஜானகி வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அண்ட் த லாஸ்ட் ஒய்ஃபு, முதல் மனைவி கடைசி மனைவி எல்லாமே அவங்க தான். ஆனால் இன்டர்நெட் யூடியூப்பில் போட்டிருக்கு, யூடியூப்பில் எம்ஜிஆருக்கு 3 மனைவி, 3வது திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், 3வது மனைவி தான் பிஎன் ஜானகின்னு. முதல் மனைவி 2வது மனைவி இல்லை, முதல் மனைவி 2வது மனைவி எல்லாம் வியாதியில் இறந்துட்டாங்களாம். 2வது மனைவி வந்து டியூபர்குலோசிஸ் இருக்குல்ல, டிபிசிக்கு, அதில் இறந்துட்டாங்களாம் 2வது மனைவி. முதல் மனைவி வந்து காய்ச்சல்ல, ஏதோ ஒரு காய்ச்சல்ல இறந்துட்டாங்களாம். முதல் மனைவி 2வது மனைவி 2 பேருமே இல்லையா, ஆனா பேர் மட்டும் தெரியுது. 3வது பிஎன் ஜானகின்னு போட்டிருக்காங்க. அது எம்ஜிஆர் கூட கடைசி வரைக்கும் வாழ்ந்தவங்க அவங்க தான். அதுதான் இருக்குது நிறைய இன்டர்நெட்டும் இல்லை, இன்டர்நெட்டில் வந்து அதெல்லாம் நான் போய் பார்க்குறதில்ல. இங்கே வந்து சில ஃபோட்டோ பார்த்துருக்கேன் யூடியூப் தான் இருக்குது, எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு, பொய்யான விவரங்களையும் எல்லாம் வெளிச்சம் போட்டு எல்லாம் உண்மை மாதிரி எல்லாம் கோர்வையாக கோர்த்து எல்லாம் கதையை உண்டாக்குவாங்க. ஸோ இப்போ கதையை உண்டாக்கி அதை யூடியூப்பில் போடுவாங்க, பிள்ளைங்களும் பார்க்குறாங்களே. ஸோ அது பரவாயில்ல. இப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மனைவி தான், 2 மனைவி இல்லை, இந்த 3 மனைவி இல்லை அவருக்கு. அவர் 3 மனைவியோட வாழல கடைசி காலம் வரைக்கும், ஒரே மனைவியோட தான் வாழ்ந்தார், ஒரு மனைவி தான் கல்யாணம் பண்ணார். இதில் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், எம்ஜிஆரோட இந்த 2வது மனைவி சதானந்தவதியா, அவங்க பேர் என்ன, சதானந்தவதியா ஏதோ ஒரு பேர், எந்த பேர், சத்யானந்தவதி, செகண்ட் ஒய்ஃப் சத்யானந்தவதி, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தங்கமணி. பேரெல்லாம் அழகழகா வச்சிருக்காங்க, இன்டர்நெட்ல எல்லாம் போட்டிருக்காங்க, யூடியூப்ல போட்டிருக்காங்க. அந்த காலத்திலே கதையெல்லாம் உண்டாக்கி தங்கமணி சத்யானந்தவதின்னு அந்த எம்ஜிஆரை பத்தி அந்த தகவல் வந்து எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல குறிப்பு, அதுல இருந்து தான் இப்ப யூடியூப்ல பேசுறாங்க. அவங்கெல்லாம் வந்து பேருங்க கூட, மனைவியோட பேருங்க கூட அழகழகான பேரா சூஸ் பண்ணியிருக்காங்க. 1வது மனைவி 2வது மனைவி. இந்த சதானந்தவதி இருக்காங்கல்ல, அந்த அம்மா சதானந்தவதி 2வது மனைவி, அவங்களோட போட்டோ நான் யூடியூப்ல பார்த்தேன். எம்ஜிஆரோட இன்டர்நெட்லேயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எம்ஜிஆரோட போட்டோவும். அதை நான் இங்கே இதில் உங்க வைக்கிறேன். இதில் ஒட்டி போஸ்டர் மாதிரி, போஸ்டர் தெரியுங்களா, வீட்டு முன்னுக்கெல்லாம் இந்த அங்கே இங்கே வீட்டில் மரத்துல எல்லாம் ஒட்டி வைப்பாங்களே போஸ்டரு, அந்த மாதிரி நான் அங்கே ஒட்டி வைக்கிறேன். போஸ்டர் ஒட்டுற மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நான் ஒட்டுறேன். அந்த எப்பவும் ஒட்டுறது இந்த இடம் தானே, லான்ச் பண்ணி பெருசாக்கி அதில் வந்து அந்த படம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஓட விட்டு வீடியோ நான் முடிச்சிடுவேன். ஓகே, இப்போ நான் பேசுகிறேன், அதுக்கு பிறகு அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த சதானந்தவதியோட போட்டோ, சத்யானந்தவதியா, சத்யானந்தவதி. எம்ஜிஆரோட அம்மா பேரு சத்யபாமா, இந்த 2வது மனைவி பேர் வந்து சத்யானந்தவதி. பாருங்க, சரி பரவாயில்ல. அது வந்து அவங்க இந்தியாவில் கொலெக்ட் பண்ண அந்த காலத்து விவரங்கள் எல்லாம் எழுதி வச்ச குறிப்பை தான் இப்போ யூடியூப்ல எல்லாரும் பேசுறாங்க. ஓகே, இந்த சதானந்தவதியோட போட்டோ இருக்குதுல்ல,
சதானந்தவதியோட ஃபோட்டோவையும் எம்ஜிஆரோட ஃபோட்டோவையும் நான் பார்த்தேன் யூடியூப்ல. அதை நான் ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சிருக்கேன். என் ஃபோட்டோ கேலரியில் ஃபோனில் இருக்குது. அதில் வந்து எதில் எடுத்தாலும் சரியாக நினைவில்ல. அது வந்து ஃபோட்டோ வந்து எம்ஜிஆர் சத்யானந்தவதியோட ஃபோட்டோவை நான் ஃபோட்டோ கேலரியில் இப்போ வச்சுருக்கேன் நான் இதை ஒட்டுறதுக்குங்க, இங்கே வைக்கிறதுக்கு, நீங்கள் எல்லாரும் பீப்புள்ஸ் எல்லாரும் பார்க்குறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோ, இங்கே எம்ஜிஆர் ஃபோட்டோ. ஓகே, இந்த பக்கம் சரி ஏதோ ஒரு பக்கம், இப்போ இந்த பக்கம் எம்ஜிஆர் ஃபோட்டோ, இங்கிட்டு சத்யானந்தவதியோட ஃபோட்டோ, 2 பக்கம் ஃபோட்டோ. ஸோ இப்போ 2 ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குதுன்னா உண்மையான ஃபோட்டோ மாதிரி இல்லை. எம்ஜிஆரும் அந்த சத்யானந்தவதி இருக்காங்கல்ல 2வது மனைவியும், அவங்க 2 பேரோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் நல்லா. அது வந்து உண்மையான ஃபோட்டோவா, ஸ்டூடியோவிலையோ வேற எங்கேயோ அது எடுக்கலை. அந்த 2 ஃபோட்டோவும் வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்குது, ஜாயின் பண்ணியிருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து உண்மையான ஃபோட்டோ இல்லை. அந்த 2 ஃபோட்டோவையும் இணைச்சி அப்படியே ஒட்டுன மாதிரி இருக்குது. உண்மையான அசல் ஃபோட்டோ இல்லை. இது வந்து 2 பேரோட ஃபோட்டோவையும் இணைச்சி அது ஃபோட்டோ ஸ்டூடியோவில் அதை வந்து எல்லாம் எடிட்டிங் பண்ணி அந்த ஃபோட்டோவை இன்டர்நெட்லேயோ யூடியூப்லேயோ போட்டிருக்காங்க. அந்த காலத்துலலாம் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 2 ஃபோட்டோவும் இணைச்சி போடுறதுன்னா முடியும். இவங்க ஒரு ஆள் வெவ்வேறு ஆள். அந்த 2 ஃபோட்டோவும் இணைச்சி போட்டால் 2 பேரும் உடம்பு ஒட்டாது, உடம்பு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது அசல் ஃபோட்டோ இல்லைன்னு. அது பழைய ஃபோட்டோவாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபோட்டோவும் உண்மையான ஃபோட்டோ இல்லை. 2 ஃபோட்டோவும் இணைச்சி அந்த ஃபோட்டோவை கழுவி இருக்காங்க, இணைச்சி ஜாயின் பண்ணி. 2வது மனைவியோட விவரமே உண்மை இல்லாமல் இருக்கு. எனக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. ஃபோட்டோ நம்ப முடியாமல் இருக்கு, எல்லாம் இணைச்சிருக்குது ஒன்றா. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இணைச்சி வச்சு இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் போட்டு எம்ஜிஆரை பற்றி வீடியோ போடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாரும் நம்புகிறாங்க, நான் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன நான் சொல்கிறேன், வேர்க்குது, சூடு. ஏன்னா ஃபேன் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த கிச்சனில் பேசுகிறேன், எல்லாம் அடப்பாக இருக்குல்ல, சூடாக இருக்குது. சரி, ஸோ அப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மனைவி தான், எம்ஜிஆர் மனைவி பிஎன் ஜானகி. அவங்க தான் கடைசி காலம் வரைக்கும் அவரோட வாழ்ந்தாங்க. ஓகே, 3 மனைவி இல்லை. அவங்க அப்பாவுக்கு மேபி 2 மனைவி இருந்திருக்கலாம். எம்ஜிஆரோட பேர் வந்து 3 எழுத்து பேர், மருதூர் கோபாலன் மேனன்னு தான் வரும். ஓகே, அவங்க அப்பா வந்து மருதூர் மேலக்காட் கோபால மேனன். ஓகே, சரி, அது ஒன்று. அவங்க அப்பா வந்து இந்தியாவில் பிறந்தவர், கேரளாவில் பிறந்தவர் அவங்க அப்பா. ஆனால் அதுக்கு பிறகு போய் வாழ்ந்தவர் சிலோனில். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையில் எம்ஜிஆர் அப்பாவை வந்து கொண்டுட்டாங்க. எம்ஜிஆர் அப்பா வந்து இறந்துருக்காருன்னா அதுக்கு வந்து யாரோ கொண்டுட்டாங்க, அவரை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க எம்ஜிஆரோட அப்பாவை சிலோனில் இருக்கிறப்ப. ஓகே, இது உண்மையான கதை இதாக தான் இருக்கணும். ஏதோ நான் சொல்கிறது யாராவது நம்புறீங்களா? நம்புங்க, இல்லைன்னா ஓகே சரி, இது வந்து பொய் அப்படின்னா நம்ப வேண்டாம், தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எம்ஜிஆர் அப்பா இந்தியாவில் பிறந்தவர், எம்ஜிஆர் வந்து சிலோனில் பிறந்தவர், கண்டியில் அப்படின்னு இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. அது நான் இப்போதைக்கு வந்து நான் அது சொல்ல முடியல விவரம், அது உண்மையாக தான் இருக்குமா என்னான்ட்டு. இருக்கலாம், மேபி இருக்கலாம். அவர் எம்ஜிஆர் வந்து சிலோனில் பிறந்திருக்கலாம், அதுக்கு பிறகு இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். அந்த கதையெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறப்ப இப்படி இருக்குமா, இது உண்மையாக இருக்குமா, இது உண்மை பொய்யா இருக்குமா, எனக்கும் வந்து முடிவு எடுக்க வேணும். எனக்கும் வந்து சரியான ஒரு 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 தீர்வு காண முடியல. எம்ஜிஆரோட பிறப்பு, அப்பா பிறந்தது தெரியுது இந்தியா கேரளாவில், அம்மா கேரளாவில் பிறந்தவங்க, மருதூர் சத்யபாமா. ஆனால் எம்ஜிஆர் பிறந்தது சிலோனில் பிறந்தாரா அல்லது இந்தியாவில் தான் பிறந்தாரா? இந்தியாவில் கேரளாவில் பிறந்து அப்புறம் அங்கே போனாரா
அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு அங்கே இதுக்கு சிலோனுக்கு கொண்டு போனாங்களா. எம்ஜிஆர் இந்தியாவில் பிறந்திருக்கலாம், கேரளாவில் பிறந்திருக்கலாம். அந்த காலத்து கதெல்லாம் அந்த காலத்தில் யார் போய் அங்கே போய் எல்லாரும் போய் அங்கே போய் உட்காந்து நோட்ஸ் எழுதி வச்சுருக்காங்களா? எழுத முடியுமா அந்த காலத்தில்? இப்படி இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க எல்லாரும் முடிவு பண்ணுறாங்களே தவிர, அதை வச்சு தான் எல்லாம் வீடியோ யூடியூப்பு இன்டர்நெட்லலாம் போட்டிருக்காங்களே தவிர, ஆனால் உண்மையாக அந்த காலத்தில் போய் குறிப்பெடுத்து எழுதி வச்சுருக்காங்களா யாராவது? தெரியாது. எம்ஜிஆர் அப்பா வந்து பிறந்தது இந்தியாவில், பிறகு சிலோனில் கண்டியில் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்காங்க. எம்ஜிஆரும் எம்ஜிஆர் அம்மாவும் எம்ஜிஆர் அம்மாவும் எம்ஜிஆர் அண்ணனும் அவங்க அக்கா இருக்காங்களாம். எம்ஜிஆர் அக்கா போட்டோலாம் வந்து இன்டர்நெட்டில் காணும், யூடியூப்பில் கூட எம்ஜிஆர் அக்கா போட்டோ காணும். ஆனால் அக்கா இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இருக்கிறது வந்து எம்ஜிஆர் கூட பிறந்தவங்க வந்து 2 பேரும் தான் போட்டிருக்கே தவிர போட்டோ போட்டிருக்காங்க. ப்ரூஃப் வந்து ஆதாரம் வந்து எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணி, எம்ஜி சக்கரபாணி, எம்ஜிஆர். இது மட்டும்தான் எம்ஜிஆரோட அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்கன்னு இந்த 2 பேரை பற்றி தான் இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் விவரம் போட்டிருக்காங்களே தவிர அவங்க அக்கா வந்து ஃபோட்டோவை போட்டதே இல்லை. எம்ஜிஆரோட அக்கா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அக்கா இருக்காங்களா என்னன்னு யாரும் ஃபோட்டோ இல்லை, ப்ரூஃப் இல்லை. எம்ஜிஆர் அண்ணன் எம்ஜிஆர் ஃபோட்டோ இவங்களோட ஃபோட்டோலாம் ஒரு ஆதாரத்துக்கு இருக்குது, அவங்க அக்கா ஃபோட்டோ இல்லை. ஸோ அதனால வந்து நம்மளும் வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்ட்டு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ அது இருந்தால் இருந்துட்டு போகுது, அக்கா இருந்தால் இருந்துட்டு போகுது. ஸோ இப்போ ஆதாரம் இல்லை, நான் நம்பலை, இருக்கலாம் இல்லை அதுதான். ஸோ அப்போ வந்து எம்ஜிஆர் பிறந்தது வளர்ந்தது அந்த இதான் அந்த பூர்வீக இல்லம், எம்ஜிஆரோட பூர்வீக இல்லம் வந்து எங்கள் பூர்வீக இல்லம் வந்து மெமோரியல் ஹவுஸ் இன் கேரளா பாலக்காடு. இந்தியாவில் சென்னையில் டி நகர்னு ஒரு இடம் இருக்குது, அதில் மெமோரியல் ஹவுஸ்னு எம்ஜிஆருக்குன்னு ஒரு வீடு எல்லாம் கட்டி இருக்காங்க. அதில் எல்லாம் நிறைய எல்லாம் பொருள்கள்லாம் அங்கே இருக்குது. எம்ஜிஆரோட காரு, அவர் பாவிச்ச காரு அந்த காலத்தில் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு ஸ்டூடியோவுக்கு போனால் அவரோட சொந்த காரில் தான் போகிறான். அந்த காலத்தில் உள்ள அந்த கார் வந்து இன்னும் இருக்குது. அந்த டி நகரில் அந்த மெமோரியல் ஹவுஸ் இருக்குல்ல, அதில் அந்த காரை வச்சுருக்காங்க. அந்த காரை நான் அப்புறம் போட்டுறேன், அதில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் ஃபோட்டோ வழியாக போட்டுறேன். இன்னொன்று வந்து எம்ஜிஆரோட அந்த பூர்வீக இல்லம் இருக்குது இல்லை, பாலக்காட்டில் இருக்குது இல்லை எம்ஜிஆரோட மெமோரியல் ஹவுஸு பூர்வீக இல்லம். அதில் அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீடு நான் அப்புறம் ஓட்டுறேன். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து எம்ஜிஆர் நடித்த படங்களில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு. அது வந்து ஆர்ட் கேலரின்றாங்க. அதுக்குன்னு தனியாக எம்ஜிஆர் வீட்டுக்கு, அவர் எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு இருக்குதுல்ல சின்ன பிள்ளைல, எம்ஜிஆர் அண்ணெல்லாம், அந்த வீட்டுக்கு பக்கமாக ஆர்ட் கேலரின்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் நான் ஓட்டுறேன், இந்த இடத்துல நான் ஓட்டுறேன். அந்த ஆர்ட் கேலரியில் தான் வந்து எம்ஜிஆரோட படங்கள் 136 படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. அந்த 136 படங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஆர்ட் கேலரியில் தான். அது ஒரு தனியாக வீடு கட்டியிருக்காங்க, அது உள்ளே தான் எல்லாம் வச்சுருக்காங்க. 1லேருந்து 36 வரைக்கும் படங்கள், எந்தெந்த வருஷம் நடித்தார், என்னென்ன படங்கள்னு எல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த 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 ஆர்ட் கேலரி வீடு இருக்குதுல்ல, அது மெமோரியல் ஹவுஸ் மாதிரி தான். எம்ஜிஆர் படம் சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் சொல்கிற ஒரு சின்ன வீடு. அது நான் அப்புறம் ஓட்டுறேன், இந்த பக்கம் ஓட்டுறேன் பாருங்கள். அது ஆர்ட் கேலரின்னு வாங்குது. நான் அப்புறம் அந்த கை காட்டுறேன், இந்த இடத்துல அழகாக வைக்கிறேன். எம்ஜிஆர் ஜானகியும் 2 பேரும் வாழ்ந்த கடைசி காலத்தில் அந்த ராமநாதபுரம் தோட்டத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. அந்த இதையும் நான் ஓட்டுறேன். கொஞ்சம் வீடு வந்து எடுத்தனா என்னன்னு தெரில. அந்த வீடு வந்து ஃபோட்டோ வந்து ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருக்கேனா என்னான்னு தெரில. தெரிந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ அந்த வீடியோ வழியாக சொல்லிடுறேன். எடுக்கலான்னு நினைக்கிறேன், முந்தி உள்ளதெல்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டேன்.
எம்ஜிஆரும் ஜானகியும் வாழ்ந்த அந்த ராமநாதபுரம் தோட்டம் இருக்குதுல்ல இடம், அந்த வீடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதில் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அவர் வாழ்ந்த இல்லம் அது எல்லாம் தூணில் கட்டி இருக்குது. எல்லாம் வீடெல்லாம் அழகாக டிசைன் பண்ணி எல்லாம் வீடு கட்டியிருக்காரு. அப்போ அதெல்லாம் பார்த்துருக்கேன். வீட்டு முன்னுக்கும் பார்த்துருக்கேன், கொஞ்சம் வீடியோவில் எல்லாம் காட்டியிருக்காங்க. சிலரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த வீடு பற்றி. ராமநாதபுரம் தோட்டத்தில் உள்ள அந்த அவரோட வீட்டில் உள்பக்கம் மின்பக்கம் உள்ளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, உட்கார இடம், அது வெளியே கொஞ்சம் தூரம் இடம் எல்லாம் அதெல்லாம் வந்து சிலர் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அதை நான் ஒட்ட முடியாது, அது இல்லை. இப்போ முந்தி உள்ளதை டிலே பண்ணியாச்சு. 1987 24 டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் ஏன் இறந்தாருன்னா, அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். 84வது வருஷம் அவர் கிட்னி ஆப்ரேஷன் யூஎஸ்ஏல பண்ணிக்கிட்டாரு, பிருக்லைன் ஹாஸ்பிட்டலில், நியூயார்க்கில் யூஎஸ்ஏல அந்த பிருக்லைன் ஹாஸ்பிட்டலில் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி அவரை வந்து குணப்படுத்த முடியல. ஸோ அப்போ அதுக்கு பிறகு 1987 24 12வது மாதம் 1987 அவர் இறந்தார் எம்ஜிஆர். அவரோட கதை அதோட முடிஞ்சது. ஓகே, இவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே எனக்கு நிற்க முடியல, ஒரே சூடாக இருக்குது வேறு. ஓகே, உடம்பெல்லாம் வைக்குது. ஓகே, எம்ஜிஆர் பற்றிய தகவல்கள் இப்போது இவ்வளோதான். இந்த வீடியோ மூணாவது பார்ட் வீடியோ இதனுடன் முடிஞ்சது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ. ஓகே, பாய்.